Good afternoon students. So நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பத்தி பார்க்கலாம். So என்கிட்ட வந்த பேஷண்ட் பார்த்தோம்னா 55 years old male. So இவங்க கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அவங்களுக்கு என்னன்னா மெயினா வந்து வாமிட்டிங் மாதிரி வந்திருக்கு. ப்ளஸ் அதே மாதிரி கிடினஸோடு சேர்ந்து ரைட் சைடு வீக்னஸ். ஸோ ரைட் சைடு வந்து அவங்களுக்கு ஹேண்ட் வீக்னஸ் ஆகிருக்கு, அதோடு சேர்ந்து லெக்கும் வீக் ஆகிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே உடனே ஸ்கேன் பண்ணி சிடி பிரெயின் எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு என்னன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு சிடி ஸ்கேனில் வந்து லெஃப்ட் சைடு வந்து பிரெயினில் பார்த்தோம்னா அக்ளூஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த இடத்துலனா எம்சிஏ ஆர்டியில். எம்சிஏ ஆர்டியில் வந்து அக்ளூஷன் ஆயிருக்கு. அவங்க உடனே கொஞ்ச நேரத்தில் ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் போயிருக்காங்க. அப்புறம் அவங்க எதுவும் பேசல, பட் கான்சியஸாக தான் இருக்காங்க. இவங்களுடைய ஆக்குபேஷன் பார்த்தோம்னா டிரைவர். டிரைவராக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா மெயினாக பார்த்தோம்னா இவங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது, டயபெட்டிக் மெலிட்டஸ் இருக்குது, அது மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக இருக்குது. பட் இரெகுலர் மெடிக்கேஷன், ஒழுங்காக மெடிக்கேஷன் எதுவுமே எடுக்காமல் இரெகுலராக தான் எடுத்துருக்காங்க. அதனால் இவர் வந்து ஒழுங்காக மெடிக்கேஷன் எடுக்காதனால தான் இவங்களுக்கு திருப்பி அந்த எம்சி அக்யூஷன் இருக்குது. அதனால் இவருக்கு வந்து எம்சிஏ ஸ்ட்ரோக் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் ரைட் சைடு வந்து அவங்களுக்கு கை அப்பர் லிம்மும் கீழே லோவர் லிம்மும் வீக்னஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ட்ரங்க் இம்பேர்மெண்ட்டாக இருக்குது. ஃபர்தராக இவங்களுக்கு வந்து மெடிக்கல் அண்ட் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. இவங்களோட ஆன் அப்சர்வேஷனில் பார்த்தோம்னா மெயினாக பார்த்தோம்னா இவங்க வந்து மீடியம் தான் பாடி பில்டு. அது மாதிரி எடிமா எங்கே இல்லை, ஸ்வெல்லிங் எங்கேயுமே இல்லை, ரெஸ்பிரேட்டரி நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் ஆன் பால்பேஷனில் பார்த்தோம்னா ஆன் பால்பேஷனில் ஃபர்ஸ்ட் மசில் டோன் பார்த்தோம்னா பால்பேஷனில் மசில் டோன் மசில் டோன் இவருக்கு வந்து ரைட் சைடு பார்த்தோம்னா ஃப்ளாபி, அதாவது மசில் டோன் கம்மியாக இருக்குது. பட் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா நார்மலாக தான் இருக்குது, ஃபோன் சொல்லுவாங்க. நார்மல் மசில் டோன் ஃபோன் சொல்லுவாங்க. அதே மாதிரி எடிமா இல்லை, எடிமா கிடையாது, வாம்த்து ப்ரெசன்ட் இல்லை. அடுத்து பார்த்தோம்னா ஆன் எக்ஸாமினேஷனில் பார்த்தோம்னா ஜிசிஎஸ் நார்மலாக அவங்களுக்கு வந்து 15 out of 15 இருக்குது, கான்சியஸாக தான் இருக்காங்க. பட் அட்டென்ஷன் எக்ஸாமினேஷனில் அட்டென்ஷனும் மெமரி இம்பேக்டாக இல்லை. இம்பேக்டாக இருக்கு. அட்டென்ஷன், மெமரி, அதே மாதிரி காக்னிஷன் அதுவும் ஆல்டராக தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து எம்சிஏ அதாவது மிடில் செரிப்ரல் ஆர்டரில் அக்யூஷன் வாங்கினால இந்த சிம்டம்ஸ் தான் மெயினாக அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தோம்னா பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் இம்பேக்டாக இருக்குது. ஒரு சைடு ரைட் சைடு வீக்னஸ்னால அவங்களுக்கு பேலன்ஸ் கோஆர்டினேஷன் ரெண்டுமே வீக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்களுக்கு ஃபங்க்ஷனல் மெயினாக வந்து இவங்க அவுட்கம் மெஷர்ஸ்லாம் நிறைய எடுப்பாங்க. அதுலலாம் பார்த்தோம்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே இம்பேக்ட் நிறையா வந்திருக்கு. இவங்களுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரோக்குக்கு மெயினாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா இவங்க வந்து அக்யூட் ஸ்டேஜ். ட்ரீட்மெண்ட்டில் இவங்க வந்து மெயினாக வந்து அக்யூட் ஸ்டேஜில் இருக்காது. ஸ்ட்ரோக்கில் பார்த்தோம்னா அக்யூட் ஸ்ட்ரோக் பார்த்தோம்னா மெயினாக வந்து அஃபெக்ட் ஆனது வந்து 0 to 7 days தான் பார்த்தோம்னா அக்யூட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். 7 to 3 months, 7 daysலேருந்து 3 months வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா சப்அக்யூட் ஸ்ட்ரோக். அடுத்து 3 monthsக்கு வந்து 6 months வரைக்கும் இது பார்த்தோம்னா இயர்லி சப்அக்யூட், இது லேட் சப்அக்யூட்.
ஓவர் 6 மந்த்ஸ் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் பார்த்தோம்னா 6 மந்த்ஸ் மேலே க்ரானிக்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து அக்யூட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆகிடுச்சு, அக்யூட் ஸ்ட்ரோக்கில் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்களுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு டயக்ராமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஸோ அது நம்ம ரெக்கரெண்டாக திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஸோ மோஸ்ட்லி ரைட் சைடு வந்து அவங்க கை மூவ்மெண்ட் இது பண்ணாதனால ரைட் சைடு அப்பர் லிம்புக்கும் கீழே லோவர் லிம்பு வந்து பாசிவ் மூவ்மெண்ட் கொடுக்கணும். அடுத்து எஃப்இஎஸ் ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன். ஸோ மோஸ்ட்லி அப்பர் லிம்பு பார்த்தோம்னா ட்ரைசெப்ஸ் இருக்கும், பைசெப்ஸ் இருக்கும், அதே மாதிரி ரிஸ்ட் எக்ஸ்டென்ஸாக இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் இருக்கும். கீழே லோவர் லிம்பில் பார்த்தோம்னா முன்னாடி குவாட்ரிசெப்ஸ்க்கும் இருக்கும், அதே மாதிரி ஆங்கிள் டார்சி ஃப்ளெக்ஸாக வந்து நம்ம எஃப்இஎஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ட்ரங்க் கண்ட்ரோல் எப்படி பார்த்து ட்ரங்க் எக்ஸசைஸ் எல்லாமே அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஃபர்தராக அது பிறகு தான் ஸ்டாண்டிங் போயிட்டு ஃபஸ்ட்டு சிட் டு ஸ்டாண்ட் போயிட்டு ஸ்டாண்டிங் போனதுக்கப்புறம் ஸோ அவங்க வந்து நம்ம கெயிட் ட்ரைனிங் கொடுக்கலாம். கெயிட் ட்ரைனிங் மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டர் கொடுக்கணும். அப்புறம் நம்ம கெயிட் மெயினாக வந்து இந்த அந்த ஸ்டிக் மாதிரி நம்ம கொடுத்து வாக்கர் சப்போர்ட்டர் நடக்க வைக்கணும். ஃபர்தராக வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டெப்பிங் போய் பேலன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் மெயினான உள்ள ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன்.